Dear 12th students, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த வருஷம் பப்ளிக்ல கேட்ட கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டின். என்ன? Z1 is equal to 1 plus I bar and Z2 bar equal to 1 minus I. Find the inverse of Z1 by Z2 the power 2026 கேட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இது. அந்த இயர்ல எந்த இயர்ல எக்ஸாம் நடக்குதோ அந்த இயர் வச்சு அவங்க கேட்டிருக்கான் பாருங்க. 2026 இயர் இப்போ அதை வச்சு அவங்க கேட்டிருக்கான். சரி, முதல்ல இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. Z அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதோட கான்ஜுகேட் என்ன அப்படின்னா Z bar. காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் Z bar. அதோட கான்ஜுகேட் யாரு? Z bar. அதுதான் கான்ஜுகேட், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப Z அப்படிங்கிறது யாரு? X plus IY எடுத்துக்கலாம். அப்ப Z bar எப்படி எடுத்துக்கீங்க? X plus IY the whole bar. அப்ப அதோட கான்ஜுகேட் என்ன வரும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைன், இந்த பிளஸ் இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? மைனஸ் IY. சோ அதுதான் அதோட கான்ஜுகேட். சோ இது முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். Z அப்படிங்கிறது X plus IY ஜெனரல் ஃபார்ம். அப்ப Z bar அப்படின்னா X plus IY the whole bar. அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா அதோட கான்ஜுகேட் யாரு அப்படின்னா X minus IY. X plus IY மேல பார் இருந்தா என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போசிட் சைடு நான் மாத்தினா தான் நமக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, இதுல காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேல பார் இருக்கு, இங்க Z2 மேல பார் இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான். 1 plus I இந்த பார்னா அதோட கான்ஜுகேட். அப்ப 1 plus I யோட பார் அப்படின்னும் போது அதோட கான்ஜுகேட் என்ன? 1 minus I. ஓகேங்களா? மாத்தியாச்சா? அடுத்தது Z2 பார் இருக்கு. Z2 பார் அப்படின்னா என்ன? 1 minus I இருக்கு. அப்ப Z2 பார் இருக்கிறதுனால Z2 is equal to 1 minus I க்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். That means 1 plus I. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இன்வர்ஸ் ஆஃப். அப்ப இன்வர்ஸ்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எதோட இன்வர்ஸ்? அடிட்டிவ் இன்வர்ஸ்னு படிச்சிருப்பீங்க. அடுத்தது வேற என்ன படிப்பீங்க? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா x ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -x. அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா x ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன? 1/x. சரிங்களா? அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும், அதாவது தலைகளா மாத்திக்கணும். இன்வர்ஸ் அப்படின்னாலே தலைகளா. அப்ப தலைகளா மாத்தணும் அப்படின்னா Z1 by Z2 the whole power கொடுத்திருக்காங்க. அது கடைசியா பாத்துக்கலாம். முதல்ல the inverse of Z1 by Z2 is என்ன வரும்? Z2 by Z1. அப்ப அந்த क्वेश्चन எப்படி நீ மாத்தணும்? Z2 by Z1 the power 2026 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ கவனி, இங்க பாருங்க, Z2 the inverse of Z1 by Z2 is Z2 by Z1. அத முதல்ல கண்டுபிடிச்சலாமா? Z2 எவ்வளவு? 1 plus I by Z1 எவ்வளவு? 1 minus I. இதுக்கு கான்ஜுகேஷன் எடுக்கலாமா? கான்ஜுகேஷன் என்ன? ஆப்போசிட் சைடுல மேல இங்க மல்டிப்ளை பண்ணனும் இல்லையா? 1 plus I, இதுவும் 1 plus I. அப்ப என்ன வருது பாருங்க, கீழ இருக்கிறது டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா a square a plus a minus b into a plus b. so a square 1 square minus I square. I square தான். அதே மாதிரி மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா 1 plus I the whole square. so இப்போ இங்க என்ன வருது பாருங்க, 1 plus I the whole square, a plus b the whole square. 1 square 1 plus 2 into a into b, 2 into 1 into I, 2I plus I square divided by 1 minus I square. I square நாலே தெரியும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல I square ஓட வேல்யூ -1. I square ஓட வேல்யூ என்னது? -1. சோ அது நமக்கு ஃபுல்லா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சாதான் நம்ம சால்வ் பண்ண முடியும். சோ I square ஓட வேல்யூ -1ன்றதுனால 1 minus of minus plus 1 ஆயிடும். ஓகே, சோ இப்போ என்ன ஆகுது பாருங்க, 1 plus, அப்ப இந்த I square-க்கு நம்ம மாத்திக்கலாம் இல்லையா? 1 plus 2I minus 1. இந்த I square-க்கு -1. ஏன் இங்க +1 வந்து? இது ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் into மைனஸ் பிளஸ் divided by 2. இந்த 1 -1 கேன்சல் ஆயிடும். அப்ப உனக்கு யார் வருவாங்க? 2I by 2. 2 கேன்சல் ஆச்சுன்னா I. Z2 by Z1 ஓட வேல்யூ I ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப Z2 by Z1 ஓட வேல்யூ I ன்னு கண்டுபிடிச்சதுனால அடுத்தது நம்ம எங்க போறோம்? நெக்ஸ்ட் டேர்முக்கு போறோம். இப்போ Z2 by Z1 the whole power 2026 equal to Z2 by Z1 என்ன வந்துச்சு? I இல்லையா? I power 2026. I power 2026. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. I யோட பவர் எது வேணா இருந்து போட்டோம். 4 ஓட மல்டிபிள்ஸா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், I யோட வேல்யூ 1. சரிங்களா? 4 ஓட மல்டிபிள்ஸா இருந்தா I யோட வேல்யூ 1. அப்போ 4 ஓட மல்டிபிள்ஸா இருக்குதா நம்ம செக் பண்றதுக்கு 2026 சும்மா 4 ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? 5 4s are 20, ரிமைனிங் 0, 2 இருக்கிறோம். சோ டிவைட் ஆகாது. 0 ஒரு 6 இருக்கிறோம். தென் 6 4s are 24, ரிமைனிங் 2 நிக்குது. அப்ப இது கண்டிப்பா 4 ஓட மல்டிபிள் கிடையாது. அப்போ
நாம அதை விட்டுறலாம். I power 4ன்றதுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அது இதை அப்படியே power 2 I square the whole power நம்ம மாத்திக்கலாம். 4ஓட மல்டிபிளா இருந்தா டைரக்டாவே 1 போட்டுறலாம் ஆன்சர். ஆனா இங்க ரிமைண்டர் 2 நிக்கிறதுனால பர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகல. 2026 is not divisible by 4. சோ அப்ப என்ன பண்றோம்? I ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றேன்? I square the whole power 2026 2 ஆல டிவைட் பண்ணா 1 2s are 2 0 1 2s are 3 2s are 1013 வருது. இப்ப I ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? -1 ன்னு தெரியும். -1 பவர் 1013. சோ மைனஸோட பவர் ஆட் நம்பரா இருந்தா மைனஸ் ரிப்பீட் ஆகும். மைனஸோட பவர் ஈவன் நம்பரா இருந்தா மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப -1 பவர் ஆட் நம்பர் இருக்கிறதுனால 1013 ஆட் நம்பர் இல்லையா? அப்ப ஆட் நம்பர் இருக்கிறதுனால அதோட ஆன்சர் -1. அதேதான் Z2 by Z1 the whole power 2026 equal to -1. அப்போ புரியுதுங்களா? இந்த क्वेश्चनல அவங்க கேட்டிருக்கிறது இது இன்வர்ஸ் ஆஃப் கொடுத்துட்டாங்க. டைரக்டா கொடுத்திருந்தா அப்படியே போட்டுக்கலாம். ஆனா இன்வர்ஸ்ன்றதால இத தலைகளா மாத்தி இந்த ஆன்சரை